Taste the Daily. கோவையில் உதயநிதி வருகைக்காக மாவட்ட நிர்வாகத்தினர் சாலைகளை அவசரகதியில் ஒட்டு போடும் பணிகளில் ஈடுபட்டனர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பது குறித்து பலமுறை முறையிட்டும் சாலை பணிகளை மேற்கொள்ளாத மாவட்ட நிர்வாகம் இளவரசரின் வருகைக்காக ஒட்டு போடும் வேலைகளில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். சாமண்டப்பட்டி கிராமத்தில் உள்ள இப்பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரை பள்ளி வளாகத்திற்குள் திருப்பிவிட்டதால் பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு மருத்துவ முகாம் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரசவத்தின் போது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தென்னேரி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரின் மனைவி ஆர்த்தி பிரசவத்திற்காக சுங்குவார் சுத்திரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் ஆர்த்திக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 3 மணி நேரத்தில் உடல்நிலை மோசமடைந்த ஆர்த்தி மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்தார். ஆர்த்தியின் மறைவிற்கு மருத்துவமனையே காரணம் என கூறிய உறவினர்கள் மாரத்தான் அமைச்சர் இருக்கும் தைரியத்திலேயே தனியார் மருத்துவமனைகள் அலட்சியமாக செயல்படுவதாக ஆவேசப்படுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்த மேல் செம்பேடு கிராமத்தில் மகளிர் குழுவினரிடம் மோசடி செய்த தனியார் பைனான்ஸ் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெட்டி நாயுடு தெருவில் L&T என்கிற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் 12 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய மகளிர் சுய உதவி குழுவினர் முறையாக தவணை தொகையை செலுத்தி வந்த நிலையில் தனியார் பைனான்ஸில் பணிபுரியும் ஊழியர் 88,000 ரூபாயை வசூல் செய்துவிட்டு கட்டாமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் 88,000 ரூபாய்க்கு வட்டியுடன் சேர்த்து 1,40,000 ரூபாயை கட்ட வேண்டும் என மகளிர் சுய உதவி குழுவை வற்புறுத்தியுள்ளது. மேலும் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மகளிர் குழுவினர் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தின் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சார், நாங்கள் மேல் செம்பேடு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் சார். L&T நிறுவனத்தில் லோன் வாங்கினோம் சார். தனியார் நிறுவனத்தில் நாங்கள் 24 மாதம் எங்களுக்கு டியூ கொடுத்தாங்க சார். நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். கொரோனா டைமில் 2 மாதம் பக்ரீத் ஒன்று வாங்கிட்டு போனார் சார். ஆனால் அவர் இங்கே பேங்க்கில் கட்டல சொல்லிட்டு எங்களது க்ளோசிங் லெட்டர் கொடுக்க மாட்டோம், ஆதார் கார்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க சார். நாங்கள் அதை கேட்டு லாக் எடுக்க சொன்னால் இங்கே நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டினா தான் லாக் எடுப்போம். நாங்கள்